ஏங்க திருக்குறளுக்கு 861 பேர் விளக்கம் எழுதுறாங்க? எவ்வளோ விளக்கம் எழுதினாலும் விளக்கம் போதல. அதுக்கு பேர் தான் குறள். இந்த புத்தக கண்காட்சியில் சொல்றேன், மதங்களுக்கு மட்டும்தான் இந்த உலகத்தில் வழிபடு புத்தகங்கள் உண்டு. தமிழர்களுக்கு என்று கிடைத்திருக்கும் பொது மறை திருக்குறள். கையில் பிடிச்சுக்கோங்க. முஸ்லீம், ஹிந்து, கிறிஸ்டியன் யாரா வேணாலும் இருங்க, குறளை பிடிச்சுக்கோ. இந்த குறளை தேர்வுக்காக படிப்பதல்ல, வாழ்க்கைக்காக படிப்பது. மறந்தும் பிறன் கேடு சூழற்க. உடம்பு பதறது எனக்கு. அப்பா சொல்வார், துரோகம் யாருக்கும் உடன்பட்ட உறவு கிடையாது. துரோகம் பண்ணணுமா பண்ணிப்பாரு. பண்றதுக்கு முன்னால யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்கன்னு நீ நினைக்கிறியோ அவங்க வீட்டை மட்டும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துருப்பா இருப்பா. நடுங்கிறாங்க கொலை. வள்ளுவன் சொல்லுகிறான், மறந்தும் பிறன் கேடு சூழற்க, சூழின் அறம் சூழும் சூழ்ந்தவர் கேடு. வா, யாரை கெட்டு போகணும்னு நினைச்சிடாத.